அம்மா இந்தாங்க. என்னவோ கனவு வந்திருக்கு. அதுக்கே இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? ஜஸ்ட் ஃபர்கெட் இட் மா. நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா ஆனா அத மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. சூர்யா, அத நினைச்சாலே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது. அப்புறம் ஏன் அதையே திரும்ப திரும்ப நினைக்கிறீங்கம்மா? எத்தனையோ கசப்பான நிஜத்தை எல்லாம் தாண்டி தான் நீங்க இந்த இடத்துக்கே வந்திருக்கீங்க. போயும் ஒரு கனவுக்காக இவ்வளவு யோசிக்கணுமா? விடுங்கம்மா. நான் உனக்கு பெரிய அநியாயம் பண்ணிட்டேன். எல்லா சுமையும் உன்னையே சுமக்க வச்சுட்டேன். இது பெரிய சுமை சூர்யா, பெரிய சுமை. என்ன மன்னிச்சிடுப்பா. தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பேசாதீங்கம்மா, ப்ளீஸ். உங்க முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும். அதான் எல்லாரோட ஆசையும். நீங்க திரும்ப திரும்ப இந்த கனவே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க சோகமாயிடுவீங்க. அந்த கனவு என்னன்னு நீ கேட்டா? வேண்டாமா, அது என்னவா வேணா இருக்கட்டும். அதை மறந்துடுங்க ப்ளீஸ். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி சோகமாவே இருந்தா நான் இத்தனை நாள் எடுத்த முயற்சியெல்லாம் நீங்க அவமானப்படுத்துற மாதிரிமா. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், அந்த கனவை மறந்துடுங்கம்மா. நாளைக்கு நீங்க எந்திரிக்கும் போது எப்பவும் போல சிரிச்ச முகத்தோட எந்திரிச்சு வரணும். இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. நீங்க கண்டது கனவு, வெறும் கனவு. கனவுல என்ன வேணா நடக்கலாம். அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்குன்னு யோசிக்காதீங்க. நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலப்பா. இனிமே வரவும் வராது. எதையும் யோசிக்காம கண்ணை மூடி தூங்குங்க. தூக்கம் தானா வரும். எப்படிப்பா எல்லாத்தையும் மறக்கிறது? நீ மறந்துட்டியா சூர்யா? அம்மா படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா. இன்னைக்கு முழுக்க நான் உங்க கூடவே இருக்க போறேன். நீங்க தூங்குங்க. அவங்கள எந்திரிக்கிற வரைக்கும் எழுப்ப வேண்டாம். நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன். ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. சார் போனை பார்க்கவே இல்லையா? என்னாச்சு சாருக்கு? ஏய், என்னது எந்திரிச்சு எந்திரிக்காம கையில போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க? ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள்
கொதிக்கிற குழம்புல இந்த பூனை தூக்கி போடுறனா இல்லையான்னு பாரு. அம்மா, அப்பா எங்கேயாவது தூரமா உன்னை விட்டு போனா உனக்கு பயமா இருக்காதா? தூரமானா ஊருக்கா? அது ஊருக்கு போச்சுன்னா நான் எதுக்கிட்டு பயப்படணும்? புருஷன் வீட்டுக்கு வரலனா உனக்கு பயமா இருக்காதா? ஊருக்கு போறதும் வீட்டுக்கு வராம இருக்கிறதும் ஒன்னாடி. சொல்லாம போனா பயமா தான் இருக்கும், சொல்லிட்டு போனா அப்புறம் என்ன பயம்? அது மட்டும் இல்லடி, புருஷ பக்கத்திலே இருந்தா சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக எந்திரிச்சதும் ஊர்ல இல்லாத சந்தேகம் உனக்கு மட்டும் தாண்டி வரும். என்னன்னு தெரியலம்மா, நைட்டெல்லாம் தூக்கமே வரல. என்னமோ ஒரு பயம். பயமா? அப்பாவை நினைச்சியா? அவர் பக்கத்துல தான் நடி இருந்தாரு. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கும் இப்படி ஆனா உனக்கே இதெல்லாம் புரியும். இப்ப போய் பல்ல தேய்ச்சிட்டு வா, டீய குடிக்கலாம். அனுமா, ஆக்சுவலா அவளுக்கு பயம் போயிடும். ஆனா இவளை பார்த்த உடனே எனக்கு தான் பயம் வந்துடும். அம்மா, நீ கூப்பிட்டதும் அப்பா உடனே வந்துருவாரா? பொண்டாட்டி கூப்பிட்டு புருஷ வராம இருப்பாங்களா? கூப்பிட வேண்டியது பொண்டாட்டியோட உரிமை. அனு ஏன் இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கா? உடனே வாங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. மை காட். அக்கா, காஃபி. கோபி ப்ரோயின்ல எங்க போறாரு? எக்ஸசைஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன்க்கா. அதுக்கே இவ்ளோ ஃபாஸ்டா போறாரு? நீங்க கூப்பிட்டது காதுல விழுந்திருக்காது. இடியட். ட்ராக்கர் பேண்ட் தரலான்னு வந்தா இவ்ளோ வேகமா போயிட்டாரு. அக்கா, ஒரு புண்ணாக்கம் வேண்டாம், நீயே வச்சுக்க. காஃபி எனக்கு தானா? எக்ஸசைஸ் பண்ண போறாருன்னு கோபி சொன்னான். இவர் கார்ல போறாரு, அதுவும் ஏன் இவ்ளோ வேகமா போறாரு? சம்திங் இஸ் ராங். டிரைவர், கார் எடுங்க.
அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். ஃபாஸ்டா போங்க. இவ்ளோ வேகமா கார் ஓட்டுவார்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு. மை காட், இவ்ளோ மார்னிங்ல இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்காரு. ஐயோ, என்ன ஆச்சு? டிராஃபிக் மேடம். ஐயோ, கார் அந்த பக்கமா எப்படி போச்சுன்னே தெரியல. யாருடி? சூர்யா சார். அப்போ நான் கிளம்பவா? ஏய் இருடி இருடி. அனு, ஆர் யூ ஓகே? ஹலோ சார், உங்களுக்கு ஏதாவது? நீ எதுக்கும் பயப்படாத அனு, நான் வந்துகிட்டே இருக்கேன். உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். நான் வந்துட்டு ஃபோன் பண்றேன். யூ டோன்ட் வரி. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? ஏன் சார்? நீதான் நானும் உடனே வாங்கன்னு மெசேஜ் அனுப்புன. சார், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? எனக்கு என்ன, ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்க? இல்ல சார், நீங்க டிரைவிங்ல இருக்கீங்கல்ல, வந்ததும் பேசிக்கலாம் சார். ஓகே அனு, யூ டோன்ட் வரி. நான் வந்துகிட்டே இருக்கேன். என்னடி அனு இதெல்லாம்? பாவுண்டி, அவ்வளவு பெரிய ஆளு இப்படி அடி அலைய வைப்ப? ஏதோ ஒரு வேகத்துல அனுப்பிட்ட ரம்யா. ஆனா இப்ப பாவமா இருக்கு. ஆனா ரம்யா, நேத்தெல்லாம் எனக்கு மனசே சரியில்லை. அவரு பாட்டுக்கு ஆபீஸ்ல என்னமோ பேசிட்டு போயிட்டாரு. அவரை பார்த்தாதான் எனக்கு மனசே சமாதானம் ஆகும். சாரோட வீடு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அவரோட வீட்டுக்கே நான் போயிருப்பேன். அவர் இங்க வர்றதும் நல்லதுதான் ரம்யா. வரட்டும். நீ யோசிக்கிறது பண்றது எதுவுமே எனக்கு புரியலடி. என்னமோ பண்ணி தொலை. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ப்ரோயின்ல ஏன் வராரு? காட், அன்பிலீவபிள். எந்த பக்கம் போனார்னு தெரியலையே. என்ன பண்றீங்க நீங்க? அனு, காலனி வாசல்ல தான் இருக்கேன். ரம்யா, நான் போயிட்டு வரேன். எனக்கு என்ன அனு, ஐ அம் ஃபைன். நீ மெசேஜ் அனுப்புனதை பார்த்துட்டு உனக்கு என்னவோ ஏதோன்னு பயந்து ஓடி வரேன். நேத்து நைட்டு முழுக்க உங்களுக்கு ஃபோன் பண்ண. உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு.
நீங்க வேற ஆபீஸ் விட்டு போறப்போ என்னென்னமோ பேசுனீங்க. அதையே யோசிச்சுட்டு இருந்ததால என்னென்னமோ நினைப்பு சார். அதான் பயந்துட்டேன். ஆபீஸ்ல நான் என்ன பேசினேன்? அது அது பிசினஸ்குள்ள வந்தாச்சுன்னா ரெஸ்ட்ன்றதே கிடையாதானு. எனக்கு ஒரே ரெஸ்ட் தான். அது உயிர் போன பிறகுதான்னு சொன்னீங்களே சார். கமான் அனு, அது ஒரு ஃப்ளோல சொன்னது. அதுக்காக நீ இவ்வளவு பயந்துட்ட? நீங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்க சார். ஆனா எனக்கு அப்படி இல்ல. உங்க கூட பேசாம நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். நீங்க ஏன் சார் என் கால் அட்டெண்ட் பண்ணல? அது நேத்து ஒரு முக்கியமான வேலை இருந்தது. நைட்ல என்ன சார் முக்கியமான வேலை? அதை விடணும். ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எனக்காக யோசிக்க அம்மா இருக்காங்க, அப்புறம் நீ இருக்க. எனக்கு என்ன குறானு? அம்மா உங்களுக்காக யோசிக்கலாம். அவங்க உங்க கூடவே இருக்காங்க சார். நான் உங்களுக்காக யோசிச்சாலும் நீங்க என் கூட இல்லையே சார். இங்கதான் வந்தாரு. ரைட்டா லெஃப்டா எங்க போனாருன்னே தெரியலையே. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எதுக்கு ப்ரோயின்லா வராரு? அதுவும் காலங்காத்தால அப்படி என்ன முக்கியமான வேலை? இது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார் ஆச்சே. யாரோ உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பாப்போம். யார் நீங்க? நான் ரகுபதி, கேடி ரகுபதி, கேளம்பாக்கம் தண்டமாணி ரகுபதி. ஆமா மேடம், நீங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வீட்டுக்காரங்க தானே? ஏன் மேடம் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நீங்க வரலாமா மேடம்? நான் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வீட்டு மருமகன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மருமகளா? இன்னும் நல்லதா போச்சு. முகத்துல கொஞ்சம் பணக்காரக்களைய பார்க்கும் போதே தெரியுது மேடம். அதோட பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட லோகோவை தான் உலகத்துக்கே தெரியுமே. அத நான் கார்ல பார்த்தேனே. எஸ் எஸ் ரைட். ஆமா மேடம். உங்க பேர் என்ன மேடம்? மான்சி. மான்சி. ப்ரோயின்லா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. லொகேஷன் சரியா தெரியல. இட்ஸ் ஓகே. ப்ரோயில்லானா சூரிய பிரகாஷ் சாரா? ஆமா. அவரை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே மேடம். அவரு இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி வருவாரு. ரெகுலர் கிராக்கி. அவர் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க மேடம். வாட்? கிராக்கியா? அப்படின்னா ரெகுலரா வருவாருன்னு சொல்ல வந்தேன். உங்க கார் வேணா இந்த ரோட்டுக்கு வர்றது புதுசா இருக்கலாம். ஆனா அவரோட கார் சக்கரா இருக்க இந்த ரோட்ல நிறைய தடவை ஓடி இருக்கு. சூரிய பிரகாஷ் சார் காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தா போதும். டிரைவர் இல்லனா கூட காரு நேரா நம்ம ஏரியாவுக்கு வந்துடும். வாங்க மேடம், நான் அவர் இருக்கிற இடத்த காட்டுறேன். பக்கம்தான், தோ இங்க பக்கம்தான். இல்ல பரவாயில்ல, நான் அவரை எங்க வீட்லயே பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். ஏன் மேடம், வீட்ல இருப்பாருன்னு தெரிஞ்சுதான் கார்ல இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்களா? எனக்கு தெரியும் மேடம், எனக்கு தெரியும். நீங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே?